ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்மால் ரெட் ரெக்டாங்குலர் அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு தே ஹாவ் எ டேஷ் 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 போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஏபிசிடி. அதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்மால் ரெட் ரெக்டாங்குலர் ஒன்று இருக்குது, ரெட் ஸ்மால் ரெக்டாங்குலர் ஒன்று இருக்குது, ரெக்டாங்குலர் ஸ்மால் ரெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெட் ரெக்டாங்குலர் ஸ்மால் அப்படின்னு ஒன்று 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்னா, இந்த ஆர்டர் எப்படி வரும் அப்படின்றத எவாலுவேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோன்னா இது 3மே அட்ஜெக்டிவ்ஸ் தான், விச் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த நவுன். ஸோ அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எந்த ஆர்டரில் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் இதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்த்தோன்னா தே ஹாவ் எ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதே மாதிரி வேறு ஏதாவது கேள்வி வந்தால் இதுதான் சரியான ஆர்டர், இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, DQQSASCOMP இதான் அந்த ஆர்டர். ஃபஸ்ட்டு வர வேண்டியது டிட்டர்மைனர். டிட்டர்மைனர் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மைனர் இருக்குது. ஆர்டிகல்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், அந்த மாதிரி டிட்டர்மைனர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வர வேண்டியது டிட்டர்மைனர் தான் வரணும். அடுத்தது குவான்டிட்டி. குவான்டிட்டினா நம்பர், எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது குவாலிட்டி. குவாலிட்டி அல்லது ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம், அது தேர்டாக வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சைஸு. அடுத்தது பார்த்தோம்னா ஏஜ், ஓல்டு, யங், அடல்ட், அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தோம்னா ஷேப்பு, ரவுண்டு, ரெக்டாங்குலர், இப்போ பார்த்தோம்ல ஸ்கொயர், ஃப்ளாட், அந்த மாதிரி ஷேப்பு. அடுத்து பார்த்தோம்னா இந்த சி வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா கலர், என்ன கலர் இருக்கோ அது. ஓ பார்த்தோம்னா ஆரிஜின், நம்ம எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதோட ஆரிஜின் வந்து அடுத்ததாக வரணும். எம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல், கோல்டு, சில்வர், சில்க்கு, பாலியஸ்டர், காட்டன், அந்த மாதிரி மெட்டீரியல் நேம் வந்துச்சுன்னா அது அடுத்த ஆர்டரில் வரணும். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா பர்பஸ் ஆஃப் த நவுன். பர்பஸ் அது என்ன, வெட்டிங்கா, கார்டனிங்கா, அது மாதிரி பர்பஸ் லாஸ்ட்டாக வரணும். ஸோ இந்த ஆர்டரில் நாம் வந்து அட்ஜெக்டிவாக ஆர்டர் பண்ணி எழுதணும். ஒரே சென்டென்ஸில் 4-5 அட்ஜெக்டிவ்ஸ் வரும்பொழுது இந்த ஆர்டரில் நாம் அதை எழுதணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மைனர், குவான்டிட்டி, குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ். DQQSASCOMP. இப்போ இந்த ஆர்டரில் இதை வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம். எதுனா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கொஷினில் இது டெட்டில் வந்தது. இது ஐ ஹாவ் டேஷ் 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 ஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எப்படின்னா லாங் டு ப்ரௌன், டூ லாங் ப்ரௌன், ப்ரௌன் லாங் டூ, ப்ரௌன் டூ லாங், அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம படித்ததுபடி இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன படித்தோம், டிட்டர்மைனர் படித்தோம். இதில் டிட்டர்மைனர் இல்லை. அடுத்தது குவான்டிட்டி படித்தோம். குவான்டிட்டினா என்ன, நம்பர். இங்கே குவான்டிட்டி இருக்குது, அதாவது 2. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும், 2. முடிஞ்சிச்சா? அடுத்தது குவாலிட்டி படித்தோம். குவாலிட்டி அல்லது ஒப்பீனியன், அது இதில் இல்லை. அடுத்தது சைஸ் பார்த்தோம். ஸ்மால், ஷார்ட், டால், லாங், அந்த மாதிரி சைஸ். சைஸுங்க இருக்கா, இருக்குது. அப்போ அடுத்தது சைஸ். முடிஞ்சிச்சா? அடுத்தது ஏஜ் பார்த்தோம். ஓல்டா, நியூவா, ஃப்ரெஷ்ஷாக, அடல்ட்டா, அந்த மாதிரி அந்த அந்த ஏஜை குறிக்கிற வார்த்தைகள் அது இங்கே இல்லை. அடுத்தது ஷேப்பு. ஷேப்பும் இதில் இல்லை. கலர், கலர் வந்து ப்ரௌன் இருக்குது. அப்போ இந்த ப்ரௌன் தான் லாஸ்ட்டாக வரணும். கலருக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், ஆரிஜின் பார்த்தோம். ஆரிஜின்னா அமெரிக்கன், ஃப்ரெஞ்ச், கெனடியன், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது ஆரிஜின். அடுத்தது மெட்டீரியல் பார்த்தோம். அடுத்தது பர்பஸ் பார்த்தோம். அதில் எதுவுமே இல்லை. இந்த 3மே வந்து நமக்கு வந்துடுச்சு. எதில் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒன் குவான்டிட்டி, இது சைஸு, இது கலர். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஐ ஹாவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். ஓகேவா?
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்து இதை பார்க்கலாம். ஃபைண்ட் மீ டேஷ் 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 ப்ரஷஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நியூ 5 yellowன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை 4 ஆப்ஷனாக கொடுப்பாங்க. நியூ 5 yellow, 5 நியூ yellow, yellow 5 நியூ, yellow நியூ 5 அந்த மாதிரி கொடுத்துட்டு எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு டிட்டர்மைனர் வரணும். இங்கே டிட்டர்மைனர் இல்லை. அடுத்தது குவான்டிட்டி வரணும். குவான்டிட்டி இருக்குது 5. அடுத்தது குவாலிட்டி வரணும். குவாலிட்டி இதில் இல்லை. அடுத்தது சைஸும் இல்லை. ஏஜ்னால் காலத்தை குறிப்பது, அதாவது நியூ இப்போ தான் வந்திருக்கு இல்லையா, நியூ அப்படின்றதால அது ஏஜாக எடுத்துக்கிறோம். அடுத்தது ஷேப் இல்லை. கலர் இருக்குது yellow. ஸோ நம்ம மூணுத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டோம். அதாவது 1 2 3 எப்படி வரும் ஆன்சர்? ஃபைண்ட் மீ 5 நியூ yellow brushes. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம். மகேஷ் இஸ் ஏ பாய் டேஷ் 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 3 டேஷ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து தின், டால், கிளவர் அப்படின்னு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். டிட்டர்மைனர் இதில் இல்லை. குவான்டிட்டி இல்லை. குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன் அது வந்து தின்னோட லைட்டாக மேட்ச் ஆகுது, பட் அது இங்கே வரல. சைஸ் பார்த்தோம்னா இது குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன் வந்து குவாலிட்டின்னு வரும்போது ஃபிசிக்கல் குவாலிட்டியில் தின் வரும். ஜென்ரலாக குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன் எடுத்துக்கும் போது கிளவர் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வர்றது வந்து கிளவர். அவன் ரொம்ப கிளவரான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன். இப்போ தின் கூட வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டியில் வரும், பட் அதை வந்து நம்ம கம்ஸ் அண்டர் ஷேப்பில் அதை வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் இது வரும் குவாலிட்டி ஆர் ஒப்பீனியனில். அடுத்தது சைஸ்ன்னு பார்த்தோன்னா ஹைட்டு, டால். நெக்ஸ்ட்டு தின், இது சைஸ்லேயும் கொண்டு வரலாம், ஃபிசிக்கல் குவாலிட்டிலையும் கொண்டு வரலாம், ஷேப்லேயும் தின் அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து தின் வரும். இப்போது மகேஷ் இஸ் அ கிளவர், டால், thin boy. It is a dash 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 plate அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ரவுண்ட், பிங்க், ஸ்மால் அப்படின்னு 3 அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துட்டு அதை ஆர்டராக எழுத சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம ரூல் படி டிட்டர்மைனர் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்மளே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ரவுண்ட் அப்படின்றது ஷேப்பு, பிங்க் அப்படின்றது கலர், ஸ்மால் அப்படின்றது பிக், ஸ்மால் இதெல்லாம் வந்து சைஸில் வந்துடும் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டர் என்ன அப்படின்னா டிட்டர்மைனர், குவான்டிட்டி, குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ். இதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆர்டர். அதன்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து சைஸ் வந்து ஸ்மால். அடுத்தது ஏஜ் இல்லை, ஷேப் இருக்குது ரவுண்டு. அடுத்தது கலர் பிங்க். அப்போ ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். ஓகேவா? ஸ்மால் ரவுண்ட் பிங்க் பிளேட். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி எழுதுறதுல ஒரு 5 சென்டென்சஸ் மட்டும்தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் ஆல்ரெடி 2 கேட்டுட்டாங்க, டெட் பேப்பரில் கேட்டுட்டாங்க. ஸோ ரிமைனிங் 3 இருக்குது. இந்த 5ல் எது வேணாலும் இந்த டைம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேப்பர் 1 or 2ல். தேங்க்யூ.